நன்மையை சேர்க்கணும்னு சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தராங்க. எனக்கு அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் கமா பாரக்த அலா இப்ராஹிம், இந்த ஸலவாத்தை எனக்கு அனுதினமும் ஒவ்வொரு தொழுகையிலும் எனக்காக இறஞ்ச வேண்டும் இறைவனிடத்தில் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, அதை நம்ம செஞ்சோமா? அதுக்கு தகுதி உடையவர்களா? அதை செய்வதற்கு நமக்கு திராணி இருந்ததா, தெம்பு இருந்ததா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க? கடைசி கட்டத்தில் இரு கால்களும் கோடு போட்டு கொண்ட நிலையில 2 நபருடைய தூண் அப்படி கையை போட்டு தோல்ல போட்டு அப்படியே உரசிட்டு வந்து தொழுவிக்கு வந்தாவல. அப்படிப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நம்ம மீலாது விழா கொண்டாடுறோமே, பிறந்த நாள் சொல்லி தராத ஒன்றை செய்யறோமே, அவங்க சாகிற வரைக்கும் தொழுது காட்டினாவல. நீ தொழுதியா? தொழுகிறதுக்கு வக்கு திராணி தெம்பு எதுவுமே இல்லாத நீங்க நம்ம சொல்லுவோம். ஏன் உங்களை தனியா சொல்லல, என்னை சேர்த்து வச்சுக்கிறேன். நம்ம அன்னைக்கு மாத்திரம் பாத்தியா ஓதிட்டா நல்லவனா? அவன் தொழுதவன்லாம் பேயன், பைத்தியக்காரன், லூசு, ஒன்னும் தெரியாதவன், மாட்டு மூலக்காரன் அப்படின்னு வச்சுக்கிறோம். மாட்டு மூலக்காரன் ஒண்ணுமே இல்லாதவனா? அன்பார்ந்தவர்களை யோசிச்சு பாருங்க. நல்ல காரியம்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கணும். 63 ஆண்டு காலம் செய்யப்படாத நபித்தோழர்கள் உயிரையும் கொடுப்பதற்கு தயாராக இருந்த அந்த நபித்தோழர்கள் எதையெல்லாம் செஞ்சு காட்டாங்க? அப்துல்லா இப்னு உமரை பத்தி ஒரு செய்தி வருது. ஒரு பிரயாணத்துக்கு போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல இறங்கி ஒண்ணுக்கு இருக்கமா இருந்துட்டு எந்திரிச்சு போறாரு. ஏன் இங்கே ஒண்ணுக்கு இருக்கமா இருக்கியோ? இங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒண்ணுக்கு இருந்தாங்க. அந்த இடத்த வந்த உடனே நானும் இருக்குன்னு ஆசைப்பட்டு இருந்தேன். ஏன்னா உயிரில் மேலான முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த இடம் அல்லவா? அப்படி அன்பையும் பாசத்தையும் வெளிப்படுத்திய அந்த நபித்தோழர்கள் ஒரு நபர் பலகீனமான ஹதீஸ், ஏன் இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள், புனையப்பட்ட செய்திகள், மீலாது விழாக்காக ஒன்ன காட்ட முடியுமா? ஒண்ணுமே இல்லை. அப்போ மீலாது விழா நடத்தி அதுல மார்க்கத்தை சொல்லி தந்த சொல்லி தரக்கூடிய ஆலிம் பெருமக்கள் எல்லாம் கலந்து கொண்டு அதுல இஸ்லாத்திற்கு முரணான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடித்து உடைத்து எறிவதற்குத்தான் நான் அனுப்பப்பட்டேன், வேற எதுக்குமே அனுப்பப்படாத மாதிரி சொல்றாங்களே. அப்படிப்பட்ட இசைக்கருவிக்கு அதையும் ஒரு நிகழ்ச்சியா இன்னைக்கு செக்கடி தெருல ஒரு இடத்துல நடத்தப்படுது. அதுக்கு நமக்கு மார்க்கத்தை சொல்லி தரக்கூடிய உலமா பெருமக்கள் கலந்து கொண்டு இதெல்லாம் அங்கீகரிச்சேன்னு சொன்னா, ஒரு நபர் தனிப்பட்ட முறையில் தவறு செஞ்சா அது வேறங்க. நான் சினிமா பார்க்குறேன்னா அது என்னோட பேரும் இல்லை. ஆலிம்கள் மாத்திரம் சினிமா பார்க்கலாம். பள்ளிவாசல்ல யாரெல்லாம் இமாமா இருக்காரோ அவர் வாரத்துக்கு ஒரு படம் பார்க்கலாம்னு இஸ்லாம் சொல்லுது. சொல்ல முடியுமா? செருப்பால் அடிக்கும். அப்ப இஸ்லாத்துல இல்லாத ஒண்ணு இஸ்லாமுக்கு பெயர் நான் கொடுத்தால் என்ன செருப்பால் அடிக்கணும். அப்ப இந்த வார்த்தை யாரெல்லாம் இஸ்லாம் எதையெல்லாம் தூக்கி எறிஞ்சதோ அதுக்கு இஸ்லாம் கொண்டு வராங்களோ அவங்களை என்ன செய்யணும்? நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். அன்பார்ந்தவர்களை, நமக்கு என்ன கோபமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல மீலாது விழா கொண்டாடக்கூடாது, பிறந்த நாளை கொண்டாடக்கூடாது. அவங்க சாகிற வரைக்கும் தொழுது காட்டினாங்க. அதை செய், அன்றாட கடமை, ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டும். அதை செய்யறதுக்கு வக்கு திராணி தெம்பு ஒன்னையும் காணோம். சீவன் இல்ல, உடம்புல திராணி இல்ல. மழை பெய்யுதுன்னு காரணம், வெயில் அடிக்குதுன்னு காரணம். நுகருக்கு வந்தா வெயில் அடிக்குது, அத்தரானா தூக்கம் வருது, மகரிபானா பிஸியா இருக்கேன், இஷாவானா வேலை ஒர்க்கு, அப்பதான் முடிச்சுட்டு வரேன், டயர்டா இருக்கு, சுபுவுக்கு எந்திக்க முடியல, இப்படி காரணம் சொல்றோமே. இதை ஃபர்ஸ்ட் செய்யுங்க. அன்பார்ந்தவர்களை, திட்டானே நினைக்காதீங்க. முதல்ல முக்கியமான விஷயத்தை பீஸ் போயிட்டு அணைஞ்ச லைட்டா இருக்கும். அதுல ஒரு இளவையும் காணும். ஒண்ணுமே இல்லாத, காட்டி தராத, நமக்கு மார்க்கத்திற்கு முரணான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாற்று மத கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடியவன், மாற்று மதத்தை சார்ந்தவன் என்று பகிரங்கமாக அறிவிப்பு செஞ்சாங்களா, அந்த செயலை செஞ்சுக்கிட்டு அதை பெருசு நினைக்கிறீங்கள. இதை சொல்ல வரவனை அடிக்க வரியல, இதை சொல்றவனை திட்டியல, இவன் வஹாபி இப்படித்தான் அப்படியெல்லாம் சொல்றீங்கள. இது எந்த விதத்துல நியாயம்? அன்பார்ந்தவர்களை, இந்த நிலை மாற்றப்பட வேண்டும். சில பேர் சொல்லுவாங்க, நம்முடைய மூதாதையர்கள், நம்முடைய பெற்றோர்கள் கூட சொல்லுவாங்க, ஃபாத்தியா ஓதி ஊதவா செய்கிறோம். ஏன்? மாற்று மத சகோதர படைக்கும் போது வேற, சரஸ்வதி பூஜை அன்னைக்கு என்ன செய்கிறாங்க, படைக்கிறதுக்குன்னு ஒரு தட்டில் வச்சுருப்பார், அதை கொடுத்துருவார், அதை சாமிக்கு வச்சுருவார், மற்ற பூசாரிக்கு கொடுத்துருவார், வேற ஏதாவது செய்வார். ஆனால் வீட்டில் நிறைய இருக்கும், வாளி வாளியாக வச்சுருப்பார், அதைத்தான் அப்படியே கொடுப்பார். அதை வாங்கி சாப்பிடலாமா? குர்ஆன் தெளிவாக சொல்லிட்டு, அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு நேர்ச்சை செய்யப்பட்டால் அது கண்டிப்பாக ஹராமு, தடுக்கப்பட்டது. அப்போ இந்த அளவிற்கு மார்க்கம் தெளிவானது. நம்ம காப்பி தான் அடித்தோம் அப்படிங்கிறது தெரியுது. காப்பியில் கூட குளறுபடி
இந்த அளவிற்கு மோசமான நிலையில நம்ம இருந்துக்கிட்டு இதுல வேற மீலாது விழா கொண்டாட்டம். அந்த கொண்டாட்டத்தில் இஸ்லாத்திற்கு முரணான ஒரு வார்த்தையை இஸ்லாமிய இன்னிசை கச்சேரின்னு போட்டு அதுக்கு மார்க்க அறிஞர்களை எல்லாம் வருகை தர வகித்து அவர்களையும் இழிவுபடுத்துறீல. சமுதாயமே சிந்திக்க வேண்டாமா? நம்ம தொழுதமா, இஷா தொழுதமா, அதை பாரு ஃபஸ்ட்டு. அன்றாட கடமைகளில் தொய்வு விட்டுட்டு ஒண்ணுமே இல்லாம பீசு போயிட்டு மற்ற காரியத்தை செய்யறதுலாம் எந்த ஒரு சிறப்பும் இல்லை. நரகவாதிகள். அல்லாஹ் சொல்றான், இஸ்தஹவத அலைஹிம் ஷைத்தான், ஷைத்தான் இவர்களை சூழ்ந்து கொண்டான். ஃபன்சாகும் திக்ரல்லாஹ், இவர்கள் அல்லாஹுவை நினைப்பதை விட்டும் தடுத்து விட்டான், மறக்கடிக்க செய்து விட்டான். உலாய்க்க ஹிஸ்பு ஷைத்தான், இவர்கள் எல்லாம் ஷைத்தானின் பட்டாளங்கள், ஷைத்தானுடைய படைகள். உலாய்க்க ஹுமல் ஹாசிரூன், இவர்கள் நஷ்டவாளர்கள் என்று இப்படிப்பட்ட மக்களை, மார்க்கம் இல்லாதவர்களை, குர்ஆன் ஹதீஸுக்கு மாறான செயல்களை இஸ்லாம் என்ற பெயரில் செய்யக்கூடிய அந்த மக்களை உலாய்க்க ஹிஸ்பு ஷைத்தான், ஷைத்தானுடைய படைகள், பட்டாளங்கள் என்று சொல்லுகிறானே. உலாய்க்க ஹுமல் ஹாசிரூன், இவர்கள் நஷ்டவாளர்கள், நஷ்டமடைந்தவர்கள் என்று சொல்றானே. இந்த சமுதாயமா நம்ம இருக்கக்கூடாது. அன்பார்ந்தவர்களை, காப்பி அடித்தாலும் சரியாக காப்பி அடிக்க தெரியாத சமுதாயம் அந்த அளவிற்கு இருந்துக்கிட்டு நம்ம இந்த மீலாது விழாக்கள்லாம் நடத்தணும் சொன்னா மிகப்பெரிய பாவச் செயலை செய்கிறோம் என்பதில் மாற்று கருத்து எதுவுமே இருக்காது. ஆலிம் பெருந்தகைகள் எத்தனையோ மக்கள் உண்டு, நல்ல அரபி நாணம் உள்ளவர்கள், குர்ஆன் ஹதீஸை கரைத்து குடித்தவர்கள். அவர்களிடம் சென்று கேளுங்க. மீலாது விழா ஸல்லல்லாஹு உயிரை கொடுப்பதற்கு துறந்தார்களே, உயிரை துறந்தார்களே, அந்த நபித்தோழர்கள் கொண்டாடிய ஒரு செய்தி, பலகீனமான ஒரு செய்தியை காட்டட்டும், இட்டுக்கட்டிய செய்தியை காட்டட்டும், நாம் ஏற்றுக்கொள்வோம். அப்படி இல்லாத ஒன்றை இந்த ஆலிம் மக்களையும் பாவம் அவர்களையும் அழைத்து வச்சு ஒண்ணுமில்லாம அவர்களை நாசமாக்கி நீங்களும் நாசமாகிறீங்கள. இந்த நிலை களையப்பட வேண்டும். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய மக்கள், வரக்கூடிய பேச்சாளர்கள் மற்ற என்னென்ன தலைப்புகள் போடப்பட்டிருக்கோ அந்த தலைப்பின் கீழ் உரையாற்றி நல்லதொரு விளக்கங்களை தருவார்கள் என கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாம். தக்குவாப்பள்ளி இமாம் சகோதரர் எம்ஏஎஸ் அகமது மைதீன் உஸ்மானி அவர்கள் உங்கள் முன்னே உரையாற்றினார்கள். அவர்கள் உரையாற்றும் பொழுது எங்களுக்கு மார்க்கத்தை கற்றுத்தந்தவர்களா இப்படி என்று சொன்னார்கள். அவங்க கற்றுத்தந்த காசுக்கு, அவங்க கொடுக்கப்பட்ட காசுக்கு தான் கற்றுக் கொடுத்தாங்க. அதனால் இப்படி தான் போவாங்க. அன்னஜாதி வேலைக்கு வந்தாங்கல்ல, நம்ம வேலைக்காரங்க காசுக்கு வந்தாங்க, நீ காசுக்கு போயிட்டாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. அடுத்தபடியாக சகோதரர் இப்னு கலாம் ரசூல் அவர்கள் நவீன முப்ததியாக்கள் என்ற தலைப்பில் பேசுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். இன்னல் ஹம்துலில்லாஹ் நஸ்தஈனுஹு வ நஸ்தஃபிருஹு வ நுமிது பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்தியல்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுதில்லு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பாத். லகத் கால அல்லாஹு தஆலா ஃபீ மஹ்கமில் தன்ஸீலில் அலீம் வல் ஃபுர்கானில் மஜீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். வலனபுலுவன்னக்கும் பிஸய்யிம் மினல் கௌஃபி வல் ஜூஇ வ நக்ஸிம் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வ ஸமராத்தி வ பஸ்ஸிரிஸ் ஸாபிரீன். ஸதக்கல்லாஹுல் அலீம். அழகிலா அருளும் அளவிலா அன்பும் இலங்கும் ஓரிரையின் இனிய பேர் போற்றி, முடிவு நாளதனின் முழுமுதல் அரசே, நின்னையே தொழுது நின்னிடமே வேண்டினேன். நேர்வழி செலுத்திடு தூயவல்லோனே, அறவழி நடந்தோர் அருள்மலை பொழிந்தோர் அவ்வழி நடாத்தி, கருணை சுரைந்திடு காருண்ய ரஹ்மானே என எல்லாம் வல்ல அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத்தை போற்றி புகழ்ந்தவனாய், அகிலத்தார்க்கெல்லாம் அல்லாஹுவின் அருள் கொடையாம் அண்ணலம் பெருமான் முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய கிளையார் தோழர்கள் அடியொற்றி நடந்து வரும் நல்லடியார்கள் நம் அனைவரின் மீதும் வல் அல்லாஹுவினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்றுள்ளவட்டும் என்று பிரார்த்தித்தவனாக, அல்லாஹுவை பற்றியும் அவனுடைய திருத்தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியும் எங்கெல்லாம் பேசப்படுகிறதோ அங்கெல்லாம் சென்று செவியுற்று மார்க்க அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று குழுமுகிற ஒவ்வொருவருக்கும் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சுவனத்திற்கு செல்லும் பாதையை எளிதாக்கி வைக்கிறான் என்கிற ஹதீஸின் அடிப்படையில் அல்லாஹுவை பற்றியும் அவனுடைய திருத்தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியும் பேசப்படுகின்ற இந்த அவையிலே குழுமி
இஸ்லாத்தை அதன் தூய வடிவிலே அறிந்து கொள்ள வேண்டும் என்று திரளாக குழுமியிருக்கின்ற உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுவனத்திற்கு செல்லும் பாதையை எளிதாக்கி வைக்க வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையை முன்னிறுத்தி உரையினை துவங்குகிறேன் உங்களின் முன்னால். எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் இன்றைய செய்தி ஊடகங்களை உற்று நோக்கும்போது, தொலைக்காட்சிகளாகட்டும், வானொலி செய்திகளாகட்டும், செய்தித்தாள்களாகட்டும், நம் கண்முன்னாலே முதலிலே படுவது என்னவென்று சொன்னால், அந்நிய பிற சக்திகளால் இஸ்லாமியர்கள் தாக்கப்படுவதுதான். உதாரணமாக எடுத்துக்கொள்வோமேயானால், அமெரிக்காவினுடைய அடாவடித்தனத்தினால் இஸ்லாமிய நாடுகளாகிய ஆப்கானிஸ்தான் தாக்கப்படுகிறது, ஈராக் தாக்கப்படுகிறது, இன்ன பிற இஸ்லாமிய நாடுகள் குறிவைக்கப்படுகிறது. இப்படி ஒரு புறத்திலே இஸ்லாமியர்கள் அழித்தொழிக்கப்படுவதிலே, கருவறுக்கப்படுவதிலே, ஒருபுறம் இஸ்லாமியர்களை கருவறுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை. இத்தனை முஸ்லிம்கள் சாவு என்கின்ற செய்திகளை எல்லாம் நாம் செய்தி ஊடகங்களிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். அதே நேரத்திலே சில செய்திகளை பூதாகரமாக உருவாக்கி செய்தி ஊடகங்கள் தருகின்ற செய்திகள் ஒரு குற்றத்தை ஒரு அந்நிய மதத்தவர் செய்தால் அதனை ஒரு சாதாரண குற்றமாகவும், ஒரு இஸ்லாமியர் அதை செய்துவிட்டால் அதை தீவிரவாதம் என்றும், அவர் செய்திருக்கக்கூடிய அந்த தவறை இஸ்லாமிய தீவிரவாதம் என்றும் சித்தரித்து செய்தி ஊடகங்கள் செய்திகளை திரித்து கூறக்கூடிய ஒரு மாய்மால நிலைமையையும் இன்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட இந்த செய்தி ஊடகங்களினுடைய தவறான செய்திகளாலும், இப்படிப்பட்ட இந்த செய்தி ஊடகங்களுடைய செய்திகளாலும் மிக அதிக மன அழுத்தத்திற்கு ஆளாகி இருக்கக்கூடிய முஸ்லிம்களாகிய இஸ்லாமியர்களாகிய நாம் ஏதோ இதனால் இஸ்லாத்திற்கு மிகப்பெரிய ஒரு பங்கம் வந்துவிட்டது என்கின்ற ஒரு ஆதங்கத்திலே இருக்கிறோம். மன நிம்மதி இழந்து தவிக்கிறோம். இப்படிப்பட்ட இந்த இழப்புகள், கஷ்டங்கள், சோதனைகள் நமக்கு வந்து கொண்டேதான் இருக்கும். இதிலே எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆரம்ப காலத்திலே இருந்து ஏகத்துவ கருத்தை எடுத்து சொன்ன நபிமாரிகளிலே இருந்து அதனை அடியொற்றி வந்த நல்லடியார்கள் யாராக இருந்தாலும் சரிதான், சத்திய கருத்தை எடுத்து சொல்லும்போது அதன் குரல் வளையை நெரிக்கும் பொருட்டு நிறைய பேர் அதுபோல சோதனைகளை சந்தித்திருக்கிறார்கள். அந்த சோதனைகளால் அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த வேதனைகள் நமக்கு பலவேறு வகைகளிலே தியாகங்களாக, போதனைகளாக போதிக்கப்பட்டிருக்கிறது. அன்பிற்கினிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நிலை அன்றிலிருந்து இன்று வரை நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இப்படிப்பட்ட சோதனைகளிலால் இஸ்லாம் அழிந்து விட்டதா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. இஸ்லாத்திற்கு எந்த ஒரு பங்கமும் வரவில்லை. ஆனால் இஸ்லாம் என்ற பெயரிலே வாழக்கூடிய முஸ்லிம்களாகிய நாம் அந்த தூய எண்ணத்தோடு மரணிப்போமேயானால், ஒரு முஸ்லீமாக மரணிப்போமேயானால் அல்லாஹ்விடத்தில் அதற்குரிய பலன்கள் இருக்கிறது என்பதனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள்முறையிலே தெள்ளத் தெளிவாக குறிப்பிடுகிறார். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் முஸ்லீம் அல்லாதவர்களாக மரணித்து விடாதீர்கள் என்று எச்சரிக்கை விடுக்கிறான். ஆக இழப்புகள் என்பது எந்த நேரத்திலும் வந்து கொண்டுதான் இருக்கும். இந்த இழப்புகளை சந்திக்கக்கூடிய நிலை முஸ்லீமாக, மூமினாக இருக்க வேண்டும் என்பது மட்டும்தான் இஸ்லாம் கூறக்கூடிய போதனை. ஆக சோதனைகள் வருகிறது, பெரிய வேதனைகளை நமக்கு தருகிறது என்பதெல்லாம் ஒரு பழைய விஷயம். இப்படி சோதனைகளை கொடுப்பதனால் இஸ்லாம் அழிந்து விட்டது என்று மனப்பால் குடிப்போர், மாற்று கருத்துடையவர்கள் ஒருபுறம் இருந்தாலும் கூட இது ஒரு புறத்திலே நடந்து கொண்டே இருக்கிறது. மற்றொரு புறத்திலே நாங்கள் குர்ஆனை சொல்லுகிறோம், நாங்கள் ஹதீஸை சொல்லுகிறோம், நாங்கள் அறிவுஜீவிகளாக இருக்கக்கூடியவர்கள், நாங்கள் தான் இந்த மார்க்கத்திற்கு ஒட்டுமொத்த குத்தகைக்காரர்கள் தௌஹீதை எடுத்துச் சொல்லுவதற்கு என்று சொல்லக்கூடியவர்கள் எந்த வகையிலே இஸ்லாத்தை மக்கள் மத்தியினிலே போதிக்கக்கூடிய அந்த நல்லவர்கள் ஒரு புதுமையான கருத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எப்படி என்று சொன்னால், சமீபத்திலே இப்பொழுது கடைசியாக பேசிய சகோதரர் அவர்கள் சொன்னார்கள், மார்க்கத்திலே புதிதாக நுழைந்துவிட்ட நூதன அனுஷ்டானங்களை பற்றி சொல்லும்போது பித்அத் என்ற இந்த மௌலூத் ஓதுவதை, கந்தூரி கொண்டாடுவதை, தாயத்து தட்டு கொண்டாடுவதை, இது போன்ற விசேஷங்களை எல்லாம்
அல்லாஹும் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கற்றுத்தராத விஷயங்களை எல்லாம் அழகாக எடுத்து சொன்னார்கள். மார்க்கத்தின் பெயரால் நடக்கக்கூடிய இந்த நூதன அனுஷ்டானங்களை, வணக்க வழிபாடுகளை மாத்திரம்தான் நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். நாம் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய இவைகளை மாத்திரம்தான் நாம் பித்அத் என்று நம்பிக்கொண்டிருக்கிறோம். உண்மை நிலை என்னவென்று சொன்னால், அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், குல்லு பித்அத்தின் லலாலா, வழிகேடுகள், பித்அத்துகள் எல்லாமே வழிகேடுகள் என்று சொல்லி இருக்கிறார்கள். இந்த எல்லாமே வழிகேடுகள் என்று சொல்லும்போது நமக்கு தெரிந்த பித்அத்துகள் என்னவென்று சொன்னால், மார்க்கத்தின் பெயரால், இபாதத்துகளின் பெயரால், வணக்க வழிபாடுகளின் பெயரால் செய்யப்படுகின்ற பித்அத்துகளை மாத்திரம்தான் நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் அன்பு சகோதரர்களே, தாங்கள் சொல்லுகின்ற விளக்கம்தான் சரி, தாங்கள் தான் சரியாக மக்களுக்கு போதனை செய்யக்கூடியவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் வரலாற்று ஒளியிலே நாம் பார்ப்போமேயானால் அநேகம் பேரை நாம் இனம் கண்டு கொள்ள முடியும். அப்படி வந்தவர்கள், தாங்கள் தான் குர்ஆனுக்கு சரியான அர்த்தம் சொல்லக்கூடியவர்கள் என்றெல்லாம் சொன்னவர்கள் கால வெள்ளோட்டத்திலே கரைந்து போனார்கள் என்பதனை நாம் மறந்துவிடக்கூடாது. அப்படிப்பட்ட வரிசையிலே பார்ப்போமேயானால், குர்ஆனை நாங்கள் வைத்திருக்கிறோம், ஹதீஸை நாங்கள் பின்பற்றுகிறோம் என்று சொல்லக்கூடிய பெரிய பெரிய வழிகட்ட கூட்டங்களை நாம் வரலாறுகளிலே பார்க்க முடியும். அப்படி வரலாறுகளிலே பார்க்கக்கூடிய அந்த வழிகட்ட கூட்டங்கள் எப்படிப்பட்ட வகையினர் என்று சொன்னால், வணக்க வழிபாடுகளிலே அவர்கள் பித்அத் செய்யவில்லை. அவர்கள் செய்த பித்அத்துகள் எப்படிப்பட்ட நிலையிலே இருந்தது என்று சொன்னால், கொள்கையிலே, நாம் கொண்டிருக்கக்கூடிய அந்த கொள்கையிலே புதிய புதிய சித்தாந்தங்களை உருவாக்கி, புதிய புதிய கொள்கைகளை உருவாக்கி, அதனுடைய பரிணாம வளர்ச்சியாக அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மனோ இச்சைக்கு அடிமையாகி அவர்கள் எந்த அளவிற்கு பிறழ்ந்து போனார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வினுடைய சிபத்துக்களிலே ஏகப்பட்ட மாறுதல்களை, ஏகப்பட்ட வித்தியாசமான கருத்துக்களை கொண்டு பிறண்டு போனார்கள், வழிதவறி போனார்கள். இப்படிப்பட்ட கொள்கை அளவிலே புதிய செய்திகளை சொல்லி மக்களை வழிகெடுத்த அந்த கூட்டத்தை அதுவும் பித்அத் என்று தான் சொல்லுவார்கள். அதற்கு பித்அத்துல் இஹ்திகாத் என்று சொல்லுவார்கள். கொள்கை அளவிலே பித்அத் செய்யக்கூடியவர்கள். இன்று பித்அத் செய்யக்கூடியவர்களை எல்லாம் மிக விமர்சையாக பேசிக் கொண்டிருக்கின்ற நாம் வணக்க வழிபாடுகளிலே செய்யக்கூடிய பித்அத்துகளைத்தான் இனம் காட்டிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் கொள்கை அளவிலே அப்படிப்பட்ட பித்அத்துகளை செய்தவர்களை ஒரு குறிப்பாக ஒரு 4-5 பேரை நாம் பட்டியலிட்டு விடலாம். கவாரிஜிகள் என்று சொல்லக்கூடியவர்கள், ஆரம்பத்திலே தோன்றியவர்கள். அதே போல விதியை மறுக்கக்கூடிய முர்ஜியாக்கள், முத்தசிலாக்கள், அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர்கள். இப்படி ஒரு சில கூட்டத்தினர் வரலாற்று ஒளியிலே நாம் திரும்பி பார்ப்போமேயானால், இவர்களெல்லாம் கொள்கை அடிப்படையிலே புதிய புதிய கொள்கைகளை, புதிய புதிய கருத்துக்களை மக்கள் மத்தியிலே எடுத்து வைத்தார்கள். இவர்கள் இப்படி எடுத்து வைப்பதற்கு அடிப்படையாக இருந்தது எது என்று சொன்னால், ஒரு 3-4 விஷயங்கள் தான். அவசியம் இல்லாமல் அல்லாஹ்வினுடைய சிபத்துக்களை அநியாயமாக விமர்சிப்பது. அல்லாஹ் இருக்கிறான், நடக்கிறான், பார்க்கிறான், கேட்கிறான் என்கின்ற இந்த சிபத்துக்களை எல்லாம் மிக அதிக பிரசங்கத்தனமாக தங்களுடைய அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த சிபத்துக்களை எல்லாம் மனிதர்களுடைய தன்மைகளோடு ஒப்பிட்டு பேசுவது. அந்த நிலை இன்றும் இருக்கிறது. அதற்கு நான் பின்னாலே வருகிறேன். அதை போல அல்லாஹ்வுடைய சிபத்து தன்மைகளை பேசக்கூடிய இந்த மக்கள் அதற்கு அடுத்ததாக என்ன செய்வார்கள் என்று சொன்னால், விதியின்படி நடக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு தெரியாது, எல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகுதான் அல்லாஹ்வுக்கு தெரியும் என்ற ஒரு சட்டத்தை சொன்னவர்கள். அது மட்டுமல்ல, ஹதீஸுகளை அறிவிக்கக்கூடிய இந்த சஹாபாக்களை, நபித்தோழர்களை ஒருவர் மட்டும் அறிவிக்கக்கூடிய ஹதீஸுகளை ஆகாது என்று சொல்லுவார்கள். நிறைய சஹாபிகள் ஒரு செய்தியை சொல்லக்கூடிய ஒரு செய்தியை ஹதீஸுகளின் பாணியிலே முத்தவாத்திர் என்று சொல்லுவார்கள். இந்த முத்தவாத்திரான ஹதீஸுகளை மாத்திரம்தான் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம், ஆகாது என்ற தரத்தில் உள்ள ஹதீஸ்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று ஒரு தரப்பினர் கூறுவார்கள். அடுத்ததாக என்ன செய்வார்கள் என்று சொன்னால், முத்தவாத்திரான ஹதீஸுகளும் நாங்கள் எந்த கொள்கையை கொண்டிருக்கிறோமோ அதற்கு ஒத்து வந்தால் அதை ஏற்றுக்கொள்வோம், இல்லைவிட்டால் தட்டி விடுவோம் என்று சொல்லுவார்கள். இந்த நிலைகள் எல்லாம் இந்த வழிகட்ட கூட்டத்தினருடைய சில தன்மைகளாக இருந்தது. அது மட்டுமல்ல, தாங்களுக்கு வேண்டிய சில நபித்தோழர்களை மாத்திரம், தங்களுடைய கொள்கை சார்ந்த சில நபித்தோழர்களை மாத்திரம் ஏற்றுக்கொள்வார்கள். சில நபித்தோழர்களை மிக கீழ்த்தரமாக திட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள். இந்த நிலைகள் கடந்த கால வரலாற்று ஒளியிலே கண்ட வழிகட்ட கூட்டங்களினுடைய தன்மைகள். ஆனால் இன்றைக்கு நடைமுறையில் இருக்கக்கூடிய வழிகட்ட கூட்டங்களை பற்றி நான் சொல்லி நீங்கள் சொல்ல தெரிய வேண்டியதில்லை. ஏனென்று சொன்னால்,
இன்று அல்லாஹ்வினுடைய சிபத்துகளை பற்றி பேசக்கூடியவர்கள். அல்லாஹ் அரசிலே இருக்கிறான், அவன் பாவங்களை மன்னிப்பதற்காக கீழ்வானத்திற்கு இறங்கி வந்தால் திருப்பி மேலே செல்ல முடியாத நிலைமையிலே இருக்கிறான் என்று ஒரு மனிதனைப் போல அல்லாஹ்வை சித்தரிக்கக்கூடிய ஒரு புதுமையான வாதத்தை இன்று மக்கள் மத்தியிலே வைக்கிறார்கள் இந்த புதிய வழிகட்ட கூட்டங்கள். இவர்களுக்கு முப்ததியாக்கள் என்று பெயர். இந்த வழிகட்ட கூட்டங்களுக்கு கொள்கை அளவிலே வழிகட்டு போனவர்களுக்கு முப்ததியாக்கள் என்று சொல்லுவார்கள். இந்த நவீன முப்ததியாக்கள் இன்று எப்படிப்பட்ட கருத்துக்களை சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், சஹாபிகளை எந்த அளவிற்கு கீழ்த்தரமாக விமர்சிக்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு சஹாபி இன்னொரு சஹாபியினுடைய வீட்டுக்கு வந்து போய் கொண்டு இருந்தார் என்பதனை மிக விரசமாக நாராச நடையிலே, ஒரு ஹதீஸை நாங்கள் குர்ஆனுக்கு மோதுகிறது என்று நாங்கள் புறக்கணிக்கிறோம் என்பதற்காக அதிலே சம்பந்தப்பட்ட ஒரு நபித்தோழியரை, 2 நபித்தோழர்களை, குறிப்பாக சொல்ல போனால் பத்ரு போரிலே பங்கெடுத்த ஒரு நபித்தோழரை, இன்னும் சிறப்பாக சொல்ல போனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சிலாகித்து சொல்லப்பட்ட இந்த நபித்தோழரிடத்திலே நீங்கள் குர்ஆனை ஓத கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்ன ஒரு நபித்தோழரை மிக விரசமான நடையிலே, இவர் அந்த சஹாபினுடைய வீட்டிலே அந்த பெண்மணி தனியாக இருக்கும்போது வந்து போய் கொண்டிருந்தார் என்று மிக விரசமாக சொல்லக்கூடிய அளவிலே சஹீஹான